ஸோ உங்களோட கவிதை எல்லாமே எப்படி இருக்குன்னா, வாசகர வந்து தொடர்பு படுத்திக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த விதத்தில எனக்கு வந்து ரொம்ப நெறைய இந்த கவிதை இதில இருக்கிறது எல்லாமே ரிலேட் பண்ணிக்கிற மாரி இருக்கு. ஸோ அதில இந்த கவிதை வந்து, என் அதிகபட்ச ஆசை என்பது எனக்கு பிடித்த பாடலை உனக்கு போட்டு காட்டி தொல்லை செய்வது மட்டுமே. ஸோ இதில எப்படின்னா, இதில உனக்கு போட்டு காட்டு அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. பட் நான் எப்படின்னா, நான் பாடி எனக்கு பிடிச்ச ஒரு பாட்ட எனக்கு பிடிச்சவங்கள பாடி காட்டியே தொல்ல பண்றது தான் என் வேல. ஸோ அந்த மாரி தான் நீங்க ஏதாவது போட்டு காட்டி அப்படி உங்க ரியல் இதுலேருந்து தான் எழுதுனீங்களா? இல்ல எப்படி? இல்ல நான் பெருசா யாருக்கும் போட்டுலாம் காட்டி தொல்ல பண்ணது கிடையாது. அப்படி பட் இருந்துமே உங்களுக்கு இப்படி நான் ஒரு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் பண்ணுவேன். பெருசா எனக்கு லவ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ்ட்ட நான் ஒரு பயங்கரமான ஒரு ஏஆர் ரஹ்மான் ஃபேனுன்னுலாம் சொல்ல முடியாது. அதுக்கு மேல ஒண்ணு இருக்குன்னா அதுதான். அத நான் சொல்லி விளக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ இருக்கு எனக்கு ரஹ்மானுக்குமான ஒரு கனெக்ஷன்ஸ். ஸோ நான் வந்து நார்மலா ஒரு நண்பர்கள் கூட எங்கேயாவது இருக்கும்போது ஏதாவது பாட்டு போடணும்னா, ஃபர்ஸ்ட்டு ரஹ்மான் பாட்டு தான் போடுவேன். அது என் மேல ஒரு அவர்ஷனே வந்துருச்சு அவங்களுக்கு. அவங்க ரஹ்மான கேட்குற ஆட்களாவே இருந்தாலுமே, இவன் வந்தாலே ரஹ்மான் தான்டா போடுவாங்கிற அளவுக்கு அது ஆயிடுச்சு. ஸோ இத வந்து நான் நட்பு ரீதியா எனக்கு நடந்தத வந்து ஒரு அழகியலுக்காக காதலா மாத்தி, பட் அதுவும் வெரி மச் ரிலேட்டபிள் தான் அது. எல்லாருமே பண்ணக்கூடியதுன்னு தான் நினைக்கிறேன். பயணம் எனக்கு தெரிஞ்சு இந்த கவிதை நானே நிறைய இப்போ பார்த்தாலும் ஒரு 1000 ரீல்ஸுக்கு மேலே இந்த கவிதையை மென்ஷன் பண்ணி நான் பார்த்துருக்கிறேன். எனக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஒரு பயணம் செல்ல வேண்டும், இறங்கும் இடம் தெரியாத ஒரு பயணம், வழியெங்கிலும் கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை உதறிக்கொண்டே செல்லும் ஒரு பயணம், நான் அறவே இல்லாத இடத்தில் நிறையும் ஒரு பயணம். பயணம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? பயணம் வந்து என் வாழ்க்கையிலும் இல்லை, எல்லார் வாழ்க்கையிலுமே அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களோ, எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து லோவாக இருக்கீங்களோ, அதுக்கு வேறு எந்த அர்த்தமும் கிடையாது. ட்ராவல் பண்ணணும்னு அர்த்தம், அவ்வளோதான். எங்கேயாவது நீங்கள் போயிட்டு வரணும். அது சும்மா பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஊருக்கு போய்ட்டு அந்த ப்ராசஸ் தான், அந்த பயணம் அப்படிங்கிற ப்ராசஸ் தான். எஸ் ராமகிருஷ்ணன் வந்து அழகாக சொல்லுவார், பயணம் செல்லும் போது உங்களுடைய அடையாளங்களை நீங்கள் வந்து திறந்துடுறீங்க, நீங்கள் ஒரு பயணி, அவ்வளோதான். உங்களுக்கு பேரோ ஊரோ எந்த விதமான இதுவுமே இருக்காது. நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் நீங்கள் ஒரு பயணி அப்படின்னு சொல்லிட்டு, பயணங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அதை வார்த்தைகளால் எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. சில பேருக்குலாம் வந்து எதையோ நீங்கள் தேடிட்டே இருப்பீங்க, என்ன தேடுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். உங்களுக்கான எல்லா பதில்களையுமே ஏதோ ஒரு பயணத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பயணம் வந்து அது இல்லைன்னா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம். பயணம்ன்ற பேரில் இப்போ நம்ம இதில் எனக்கு ஒரு பயணம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் டெஃபனிஷனாக எனக்கு தோணுச்சு. இறங்கும் இடம் தெரியாத ஒரு பயணம். இப்போ எல்லாமே முன்னாடியே புக் பண்ணிட்டு ஏஜென்சியில் புக் பண்ணிட்டு இங்கே தான் போகிறோம், அடுத்தடுத்து இதெல்லாம் அது திரும்பி வரும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகிடுது. இவ்வளோ இப்போ ஏஐலாம் வேறு போட்டு தருது. இப்போ நம்ம மணாலி போகணுன்னா 3 நாள் போகிறோன்னா அதுவே ஏஐலாம் ஐட்டினரிலாம் போட்டு தருது. இந்த இடம் நம்ம பார்க்காம விட்டோமே அப்படின்னு ரொம்ப அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பயணம் போயிட்டு திரும்பி வரது. அந்த ஸ்ட்ரெஸ் மூலியமாக இன்னொரு கவிதை இருக்கிறதுல, பயணங்கள் சலித்து விட்டது நண்பா, எல்லா பயணங்களும் ஏதோ ஒரு இடத்தில் முடிந்து விடுகின்றன அப்படின்னு அதுவும் இருந்தது. இந்த கட்டத்துக்கு மேலே பயணம் செய்ய ஆரம்பிச்சிருந்தோம் ப்ரோ. ஏன்னா வந்து லைஃப்ல செட்டில் ஆகிறது அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குல்ல, ரொம்ப ஃபேமஸான. நீங்கள் மென்ஷன் பண்ணுற பயணம்ன்றது இப்போ நான் சொன்ன மாதிரியான வரும். நான் சொல்கிற மாதிரி பயணம் தான் பெரும்பாலும் நிகழுது. நீங்கள் என்ன மாதிரியான பயணத்தை மீன் பண்ணுறீங்க? பயணம் அதான் நான் ஒன்று சொல்லிட்டேன்னா அதோட அந்த லிமிட் முடிஞ்சிடும். அதனால பயணம்னா அவங்கவுங்களுக்கு என்ன பயணம்னு தோணுதோ அதுதான். இருக்கிற இடத்துலேருந்து தள்ளி போகிறது, ஒரே இடத்துல இல்லாமல் அது மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி, ஒரே இடத்துல ஒரு 4 சுவர்களுக்குள்ளேயே இல்லை பார்த்த மனிதர்களையே பார்த்த இடங்களையே பார்த்துட்டு இருக்காம ஒரு புது உலகத்துக்கு போகிறது, ஒரு புது விஷயத்த கற்றுக்கிறது, எல்லாமே அந்த பயணத்தை சார்ந்த விஷயம் தான். பயணத்தை சார்ந்ததுல இதுல ஒரு கவிதை கூட இருக்கு. என் இறங்கும் இடத்தை மாற்றி விட்டால் பாதியில் ஏறிய பயணி ஒருத்தி. இப்ப நீங்க சொல்லும் போது நீங்க பயணங்கிறது நீங்க எதை வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இதுலயுமே அப்படிதான் இருக்கு எனக்கு. இதுவுமே நீங்க எப்படின்னா அதான் நிறைய வந்து ரிலேட் பண்ணி எழுதின மாதிரியே இருக்கு. ஆனா நீங்க இப்ப பேசும்போது என்ன சொல்றீங்கன்னா, கொஞ்சம் ரிலேட் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கிறது எழுதுறீங்க. ஆனா சிலது வந்து அப்படி நடந்திருக்காது, ஆனாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது எப்படி நீங்க வந்து நம்ம பஸ்லலாம் ட்ராவல் பண்ணும்போது எல்லாருக்குமே நடக்கிறது தான். நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஏதாவது ஒரு மங்கை வந்து அமருவாங்க, நம்மளுடைய கவனத்தெல்லாம் ஒட்டுமொத்தமாக எடுத்துப்பாங்க. அப்போ நமக்கு தோணும்ல, சரி அவங்க எந்த ஒருவேளை நமக்கு முன்னாடி இறங்கிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஓகே நம்ம எப்போவுமே இங்கே தானே இறங்குறோம், ஒரு நாளைக்கு கொஞ்சம் தள்ளி போய் இறங்கிட்டு ரிட்டர்ன் வந்தால் தான் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். இது வந்து ஒரு காதல் கவிதை தான். இது ஒரு கற்பனையால் எழுதப்பட்ட ஒரு காதல் கவிதை. கொஞ்சம் உண்மைகளும் இருக்கு நிறைய பேருக்கு. ஆனா இப்போ இது உண்மையில இருக்கும், நிச்சயமா ரிலேட். இது நீங்கள் இது லைஃப்கான ஒரு விஷயம் தானே.
இறங்கும் இடத்தை மாற்றிவிட்டால்னா அது வெறும் பயணம் மட்டும் இல்லை. ம். ஒரு காதல் நீங்க ஒரு புரியும் பொழுது உங்களுக்குன்னு ஒரு பிளான்ஸ் இருந்திருக்கும், உங்களுக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு கோல்ஸ் இருந்திருக்கும். உங்க கூட ஒரு பார்ட்னர் சேரும் பொழுது உங்க கோல்ஸ் இன்னும் விரிவடையும், உங்க பிளான்ஸ் இன்னும் விரிவடையலாம். நீங்க இதுக்கு முன்னாடிலாம் சரின்னு நினைச்சு வச்சிருந்த விஷயங்கள் வந்து தப்புன்னு தெரிஞ்சு இன்னும் அழகான விஷயங்களை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ நீங்க ஏதோ ஒன்று நோக்கி போறீங்க, உங்க கூட ஒரு பார்ட்னர் வந்து வரும்போது ஒரு டெஸ்டினேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்படி உள்ள ஒரு கவிதை தான். அதான் நான் கேட்டேன். எனக்கு பயணம் அதோட சேர்ந்து புத்தகமும் எனக்கு ரொம்ப அது ஒரு அந்த விருது வாக்கு மாதிரி எனக்கு நானே வச்சுட்டு வந்து படித்து பயணப்படு, புத்தகம் நிறைய வாசிக்கணும், ட்ராவல் பண்ணணும். அதில் எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட பர்சனல் லைப்ரரியில் எழுதி ஒட்டியிருக்கிறேன் இந்த இதை, அலங்கார பொருட்களில் திருப்தி அடையாத வீடு புத்தகங்கள் கேட்கிறது அப்படின்னு. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, எல்லார் வீட்லேயும் ஒரு பர்சனல் லைப்ரரி இருக்கணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். புத்தகங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றங்கள். புத்தகங்கள் அந்த கவிதைக்கு ஒரு இதுவே உங்க செட்டப்பே அப்படிதான் இருக்கு. இந்த இடத்துல நீங்க வேற எந்த விலை உயர்ந்த ஒரு பொருட்களை வச்சிருந்தாலுமே அது பெருசா ஒரு கவனத்தை செலுத்திருக்காது. இந்த ஒட்டுமொத்த அட்மாஸ்பியரே மாத்திடுச்சு பாருங்க. அதான் புத்தகத்தினுடைய அழகு. புத்தகங்கள் அதான் எனக்கு வந்து நான் இந்த கவிதை எப்படி எழுத ஆரம்பித்தேன் அப்படிங்கிற டாபிக் வரும்போது, எனக்கு வந்து காலேஜ் டைமில் தான் நல்ல நல்ல கவிஞர்கள், நல்ல நல்ல படைப்புகள், நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் எனக்கு வந்து அறிமுகம் செய்தாங்க திரு ஹாஜாகனி அவர்கள் மூலியமாக. ஸோ அப்படி அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு தமிழ் மீதோ கவிதைகள் மீதோ புத்தகங்கள் மீதெல்லாம் சுத்தமாக எனக்கு ஆர்வமே இருந்தது கிடையாது. முதல்ல நான் வந்து வைரமுத்து அவர்களுடைய கவிதை மூலியமாக ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஸ்பார்க் வருது, ஓகே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரை படிக்கிறேன். அப்புறம் இன்னும் சில புத்தகங்கள், அப்புறம் கவிக்கோ வராரு. ரொம்ப செலக்டடான புத்தகங்கள் தான் படிச்சிருக்கேன். ஆனால் அந்த புத்தகங்கள் ஏற்படுத்திய இம்பேக்ட் வந்து ரொம்ப பெரிய ஒரு இம்பேக்ட். ஏன்னா ஒவ்வொரு புத்தகமும் வந்து ப்ரோ ஆக்சுவலி நீங்கள் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்து அடையக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை, ஒரு அனுபவத்தை வந்து ஒரு புக்கு ஒரு 10 நாளில் நீங்கள் அடைஞ்சிடலாம். ஏன்னா இன்னொருத்தன் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து அதை புத்தகமாக டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கான். அதை நீங்கள் படித்தாலே போதும். புத்தகங்களை படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வாழ்க்கை. ஸோ புத்தகங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நான் புதுசாக எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. படிங்க தயவு செய்து. வாழ பிடிக்கவில்லை என்றால் வாழாதீர்கள், அமைதியாக வந்து புத்தகம் படிங்கிற மாதிரிலாம் நல்லா இருக்கு. இந்த புத்தகத்தில் இருக்கு. இன்னொன்று வந்து விடியலுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் இல்லை, பார்வையற்றவர்களுக்கும் விடியல் உண்டு. இந்த புத்தகத்தில் நிறைய தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய கவிதைகள் நிறைய பார்க்க முடிஞ்சுது. அதில் இது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இதுவுமே நம்ம விடிஞ்சிருச்சுன்னா அது ஒரு வெளிச்சம், அதை தான் நம்ம மீன் பண்ணுறோம். ரெண்டுமாவும் பார்க்க தோணும். விடிஞ்சாலும் பார்வையற்றவர்களுக்கு வந்து அது அவங்களுக்கு எப்பவும் மாதிரி தானே இருக்கும், பகல் இரவு எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கும்னு தோணும். இன்னொரு பக்கம் வந்து என்னுடைய சக்ஸஸ் என்ன, அல்லது நான் எப்படி பட்டவனாக இருக்கணுன்றத உங்கள் கண்கள்ல இருந்து பார்க்காதீங்க அப்படின்ற ஒரு டோனும் அதில் இருக்கு. இந்த கவிதை எப்படி நிகழ்ந்தது? விடியல் என்பது ஒரு தொடக்கம் ப்ரோ, புதிய தொடக்கம். அதான் விடியல். அது வெளிச்சம்ங்கிறது வந்து அது நம்ம பார்க்கறதுனால அப்படி சொல்கிறோம். விடியலின் ஒரு பொருள் வந்து தொடக்கம் தான். எல்லா கவிதைகளுக்குமே ப்ரோ எனக்கு வந்து நான் பயங்கரமாக அந்த பாரசீக இலக்கியங்கள் மேலே எனக்கு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு உண்டு. ரூமி அவர்களுடையது, மிர்சா காலிப் அவங்களுடைய கவிதைகள்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி அவங்க கவிதைகளை படிக்கணும்னா, நீங்கள் அவங்க கவிதையை ஃபஸ்ட்டு படிக்கும் போது மேலோட்டமாக ஒரு அர்த்தம் இருக்கும், நார்மலாக நம்ம படித்தோன்னே புரியக்கூடிய அர்த்தம். ஆனால் அதை நீங்கள் இன்னும் ஆழ்ந்து கவனிக்கும் போது அதுக்கு அடுத்த லேயரில் ஒரு பொருள் இருக்கும், ஆழ்ந்த பொருள். ஸோ இதில் வந்து அதுதான் மேலோட்டமாக படிச்சிங்கன்னா அது வெளிச்சம் சார்ந்த ஒரு விஷயம். அதுக்கு அடுத்த லேயரில் போனீங்கன்னா விடியல் என்பது ஒரு தொடக்கம். அது எல்லாருக்குமே வந்து வாழ்க்கை இருக்கிறது, எல்லாருக்குமே வந்து தொடக்கம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஜஹீர் பட்டின்னு சொல்லுவாங்க. ஜஹீர்னா வந்து மேலோட்டமான ஒரு அர்த்தம், அதுக்கு அடியில் உள்ளது ஒரு பட்டின் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த ஒரு 2 லேயர். ஸோ இந்த கவிதை நீங்கள் எப்படி எழுதுனீங்க அப்படின்னு தெரில, பட் நான் புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, படிச்சிடறேன் ஃபஸ்ட்டு. கண்ணீர் துளியை புதைத்தேன், புன்னகைத்தபடி ஒரு கவிதை முளைத்தது. ஸோ நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கிறது தான் நீங்கள் மீன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் மீன் பண்ணியிருக்கீங்க.